அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் வைகாசி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை வருகின்றது. இந்த 3வது வெள்ளிக்கிழமை 2 சிறப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வைகாசி மாத வெள்ளிக்கிழமை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சதுர்த்தி நாள். இந்த சதுர்த்தி நாளில் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கும் விநாயக பெருமானுக்கும் நம்ம பூஜைகள் எப்படி செஞ்சோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படின்றத பற்றின சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது மகாலட்சுமிக்குரிய கிழமை அப்படின்னு சொல்லுவோம். செல்வ வளத்தை அதிகரிப்பதற்காக அன்றைய தினத்தில் நம்ம வழிபாடு செய்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிலும் குறிப்பாக சிறப்பு மிகுந்த மாதங்களாக சொல்லப்படுற மாதங்களில் வர்ற வெள்ளிக்கிழமைக்கு அபரிமிதமான பலன் இருக்கும். அந்த வகையில் சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடைபெறக்கூடிய வைகாசி மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை அன்று எந்த முறையில் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பணவரவு உண்டாகும் அப்படின்றத பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னா அந்த எண்ணம் இருந்தால்தான் நம்ம எல்லோருக்குமே அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய அந்த தன்மை வரும். பணவரவு அதிகரிப்பதற்காக நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் தெய்வத்தின் அருள் இருந்தால்தான் அந்த முயற்சி வெற்றியடையும். அதில் நம்மளோட வெற்றியும் நம்மளோட முயற்சியும் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த முயற்சியின் மூலம் பணவரவு நமக்கு எப்படி வரும், எப்படி கிடைக்கும், அதை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம் வாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிக்கிற நீரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை சேர்த்து தலைக்கு குளிச்சுட்டு மகாலட்சுமியின் அம்சமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பூஜைக்கு தயாராகணும். பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே, அதாவது காலை 4:30 to 6 மணிக்குள்ளாகவே நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு மலர்களை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் சுக்கிர ஓரை வரும். அந்த நேரத்தில், அதாவது வீட்டு நிலைவாசலில் பன்னீரை வச்சு சுத்தம் செஞ்சுக்கோங்க அந்த நிலைவாசல் படியை. அதற்கப்புறம் மஞ்சள், பச்சை கற்பூரம், அதாவது தசாங்கம், இது எல்லாமே கலந்து நீங்கள் அந்த கிராம்பு தூள், பட்டை தூள், ஏலக்காய் தூள் இதெல்லாமே சேர்த்து அந்த நிலைவாசலுக்கு மஞ்சளில் போட்டுட்டு பன்னீரில் கலந்துட்டு நீங்கள் தடவிட்டு அதுக்கப்புறம் 9 இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு மலர்களை சூட்டி நிலைவாசலுக்கு பூஜை செஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு வாசனை மிகுந்த, அதாவது வெள்ளை நிற மலர்கள் பச்சை நிற நூலால் கட்டி மாலையாக போடுங்க. அதிலும் குறிப்பாக மல்லிகை, சம்பங்கி போன்ற, அதாவது மருவு, அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, மருவு பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான வாசனை மிகுந்த பூக்களை கட்டி மாலையாக போடுங்க. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. நெய்வேத்தியமாக பால் பாயசத்தை வடக்கு பார்த்தவாறு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சிருங்க. மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி ஒரு வடக்கு பார்த்தவாறு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சிருங்க. நெய்வேத்தியமாக பால் பாயசம் வச்சுருங்க. அந்த தீபத்தில் 6 டைமண்ட் கல்கண்டை போட்டு வச்சுருங்க. அது மகாலட்சுமி தாயாரின், அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரின் 108 போற்றிகளை சொல்லி அந்த வாசனை மிகுந்த மலர்களாலோ அல்லது குங்குமத்தாலோ நீங்கள் அல்லது காயின்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, 1 ரூபா காயின்ஸ் இருந்தாலும் 5 ரூபா காயின்ஸ் இருந்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அதுக்கப்புறம் ஊதுவத்தி தூப தீபம் காட்டும் பொழுது 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில் சந்தன ஊதுபத்தியை பொருத்தி தூபம் காட்டிடுங்க. சாம்பிராணி தூபமும் காட்டி கடைசியாக கற்பூர ஆரத்தி காட்டி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க. வழிபாடு வீட்டில் நீங்கள் செஞ்சு முடித்த பிறகு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அன்றைய தினம் ஸ்ரீம் ப்ரீசி அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் வார்த்தையை உச்சரிச்சுட்டே இருங்க. இதன் மூலம் மகாலட்சுமி தாயாரின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைச்சு பண வரவு உண்டாகும். அதாவது எளிமையான இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் பின்பற்றி இந்த வழிபாடு செய்கிறவங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக கிடைச்சி அதன் மூலம் பணவரவும் உண்டாகும் அப்படிங்கிற நல்ல தகவலை இந்த பதிவின் மூலம் நான் தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய ஆன்மீக பதிவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.